இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்கிறது நல்லதில்லை. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்புக்காகத்தான் வந்தேன். என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துடுச்சு. இதுக்கு மேல இங்க இருக்கிறது என் தகுதிக்கு மீறினது. என் பாதுகாப்புக்காக ஒரு இடம் கிடைச்சா போதும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடணும். என்ன இந்த அர்த்தராத்திரியில துளசியோட ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு? மணி எத்தனை? மணி 12 மணிக்கு மேல ஆச்சு. ஆனா இந்த பொண்ணு இன்னும் ரூம்ல லைட்டை போட்டு என்ன பண்ணுது? ஒருவேளை கல்யாணத்தை பத்தி பேசினதுனால தூக்கம் வராம முழிச்சிட்டு இருக்கோ? போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாமா? சரி போய் பாப்போம். துளசி, என்னம்மா இது? என்ன பண்ற? இந்த அர்த்தராத்திரியில பேக்கும் கையுமா எங்க கிளம்பிட்டு நீ? ஐயோ, என்னது? அம்மா எப்படி இந்த நேரத்துல இங்க வந்தாங்க? துளசி, உன்கிட்ட தாம்மா கேட்டுட்டு இருக்கேன். என்ன இந்த ரூம்ல மட்டும் லைட் எரியுதுன்னு வந்து பார்த்தா இப்படி பேக்கும் கையுமா எங்கம்மா கிளம்பிட்ட? அதுவும் இந்த நேரத்துல? ஐயோ துளசி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இந்த நேரத்துல லைட் எரிஞ்சா யாருமே வரத்தானே செய்வாங்க. அம்மா அது அது வந்து எனக்கு இப்பதான் துளசி புரியுது. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அப்படித்தானே? பாரு துளசி, அம்மா அது எதுன்னு பேசி உன் மனசவே மாத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நீ மயங்கிறாத. இந்த வீட்டுல இருந்து போகணும்னு முடிவு பண்ணியாச்சு, போயே ஆகணும். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. எவ்வளவோ படிச்ச சித்தார்த் சார் எங்க, நீ எங்க? அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனா உனக்கு தெரியும், சித்தார்த் சாருக்கு நீ கொஞ்சம் கூட பொருத்தமான பொண்ணு இல்ல. அதனால அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு மயங்கிறாத துளசி. ஆமாமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏம்மா, என் பையனுக்கு என்ன குறை? எதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு கொஞ்சம் சொல்றியா? அம்மா, எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கு என்ன காரணம், எதுக்கு, என்ன எல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீ திக்கி திக்கி பேசுறதுலயே தெரியுது துளசி, நீ எதை நினைச்சா பயப்படுறேன்னு. இங்க பாருமா துளசி, இந்த வீட்டுல நடக்கிறத பார்த்து அகல்யாவை பார்த்தும் அவ அம்மாவை பார்த்தும் பயந்து போறேன்னா அது உன்னோட முட்டாள்தனம். நான் யாரையும் பார்த்து பயந்து போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லம்மா. ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்க பாருமா துளசி, நீ என் பேத்திக்கு ஒரு அம்மாவா இருப்பேன்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சித்தார்த்து ஒத்துக்கிட்டான். இவ்வளவு வருஷமா கல்யாணமே வேணான்னு இருந்தவன் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடனா? தயவு செஞ்சு உன்னோட முடிவை மாத்திக்கமா துளசி. என் பையனுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, வசதி இல்லையா? எல்லாமே இருக்குமா. ஆனா உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தான் தகுதி இல்லை. அம்மா இப்படியே பேசினா எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவேன். துளசி, இதுக்கு மேல நீ இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பாருங்கம்மா, உங்க பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு, ஒரு குழந்தையோட இருக்கவரு. அவர் எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. உங்க பொண்ணா இருந்தா இப்படி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்களா என்ன? நான் யாரோ பெத்த பொண்ணுன்னு தானே, எனக்கு யாருமே இல்லைன்னு தானே இப்படி ஒரு முடிவை என்ன கூட கேட்காம நீங்க எடுத்திருக்கீங்க. ஏன் அம்மாடி துளசி, நான் அப்படி நினைச்சலாம் எந்த முடிவும் எடுக்கல. உங்க பையன் நல்லா இருக்கணும், உங்க பேத்தி நல்லா இருக்கணும்னு நினைச்ச நீங்க, நான் நல்லா இருக்கணும்னு ஏமா நினைக்கல? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தரை என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் ஒரு குழந்தையோட இருக்க ஒருத்தரை. எந்த பொண்ணும் இப்படி குழந்தையோட இருக்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. துளசி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? அம்மாவையே அழுக வச்சிட்டியே. சரிம்மா, இதுக்கு மேல ஒன்ன வற்புறுத்த எனக்கு விருப்பம் இல்லை. நீ எங்க போகணுமோ தாராளமா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதை கேட்டுட்டு நீ இந்த வீட்டை விட்டு போலாமா இல்ல வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அம்மா, அது தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்காக நான் சொல்றத மட்டும் கேளு. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு தாராளமா போலாம். என் பையனை பத்தி உன் மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா துளசி? அம்மா, அது என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குன்னு தானே அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க நீ மறுக்கிற? ஆமா. ஆனா துளசி, என் பையனுக்கு கல்யாணமே ஆகல. என்னம்மா சொல்றீங்க? அப்போ ஜில்லு
அது அவரோட குழந்தைன்னு நீங்க சொல்றீங்க. இந்த வீட்டோட வாரிசு ஜில்லுன்னு தான் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது சாருக்கு எப்படி கல்யாணம் ஆகாம இருக்க முடியும்? குழந்தை எப்படி? பாரு துளசி, எனக்கு இருக்கிறது ஒரு பையன் இல்ல, 2 பையன். என்னது? அது எப்படி சாத்தியமாகும்? அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா துளசி, எனக்கு 2 பிள்ளைங்க. 2மே சித்தார்த் மாதிரி ஒண்ணு போல இருப்பாங்க. அப்போ ஜில்லு ஜில்லு என் மூத்த பையனோட பொண்ணு. மூத்த பையனா? சித்தார்த் எனக்கு 2வது பையன். மூத்த பையனை சொல்றீங்க? அவரை நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையே. அது மட்டும் இல்லாம ஜில்லு சித்தார்த் சாரத்தான் அப்பான்னு கூப்பிடுறா. அப்படி இருக்கும்போது ஆமாம்மா, ஜில்லு இன்னைக்கு உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் சித்தார்த் தான். அவனை வச்சுதான் இந்நாள் வரைக்கும் நாங்க ஜில்லுவை சமாளிச்சுட்டு இருக்கோம். சித்தார்த் மட்டும் இல்லைன்னா ஜில்லு என்னைக்கும் நம்மளை விட்டு போயிருப்பா. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? அழுகாம பேசுங்க. நீங்க அழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட அழுது மட்டும் பேசாதீங்க. சரிம்மா, உனக்கு எல்லாத்தையும் நான் விவரமாவே சொல்றேம்மா. ஆனா அம்மா, உங்களோட மூத்த பையன் இப்போ எங்க இருக்காரு? உயிரோட தாமா இருக்கான். ஆனா 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 ஜெயில இருக்கான். என்னவா சொல்றீங்க? ஜெயில இருக்காரா? ஆமாமா, ஜெயில தான் இருக்கான். வற்றிய நீரூற்று சுற்றியுள்ள ஒன்று கற்றுக்கொண்ட ஒன்று அன்பே இங்கு துன்பம் ஆகும் அதுதான் மாற நெடுநாள் ஆகும். அம்மா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருமா துளசி, அவன் எதுக்காக ஜெயில இருக்கான்னு உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். ஆனா என் சித்தார்த்துக்கு கல்யாணம் ஆகலன்றது மட்டும் உண்மை. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனுக்கு குழந்தை இருக்குன்னு நினைச்சு மட்டும் அவனை வேணான்னு சொல்லிடாதம்மா. என் பையனுக்கு இத்தனை நாள் கல்யாணம் ஆகலையேன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு அகல்யாவை பத்தி நல்லா தெரியும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ மாறிடுவான்னு நினைச்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே சொன்னேன். ஆனா சித்தார்த்துக்கு பிடிச்சது ஒன்னத்தான். நீயும் வேணான்னு சொல்லிட்டா கடைசி வரைக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகாமையே போயிருமா துளசி. அவன் உன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான்னு மட்டும் நினைச்சிடாத. அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஜில்லுக்காகத்தான். நீ இவ்வளோ நாள் ஆச்சு, லேசா உன் கண்ணுல கூட நான் ஜில்லு மேல கோவத்தை பார்த்ததே இல்லை. அது தயவு செஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. உன்கிட்ட ஜில்லு இருந்தா அவ சந்தோஷமா இருப்பா. நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருக்க போறேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. நான் இத்தனை மாசத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்குமே கெட்டதுன்னு நினைச்சதே இல்லை. யாருக்கும் துரோகமும் பண்ணல. நீங்க நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு என் சித்தார்த்த நீ கல்யாணம் பண்ணிக்கோமா துளசி. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அம்மா, அது எனக்கு தெரியுமா துளசி, நீ சொன்னதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. இருந்தும் நான் உங்ககிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்னா, நீ சித்தார்த்த தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். உன் மனசுல என்ன காரணம் இருக்கோ அதை நீ வெளிப்படையாவே என்கிட்ட சொல்லலாம். அம்மா, அது என் மனசுல என்ன இருக்குன்னா, நான் சித்தார்த் சாருக்கு ஏத்த பொண்ணே கிடையாது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தான் தகுதி இல்லை. நான் உங்க மனசை காயப்படுத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகலாம் நான் அப்படி சொல்லல. எனக்கும் தெரியும் துளசி, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரியாதா என்ன? இது நாள் வரைக்கும் சித்தார்த்த நீ தப்பா கூட ஒரு பார்வை பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி சித்தார்த்த பத்தி தப்பா பேசணும்னு எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்பதானே தெரியுது உண்மையான காரணம் என்னன்னு. இங்க பாரு துளசி, என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றது எனக்கு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ வருஷத்துல எத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன் தெரியுமா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ சித்தார்த், கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். நீ சித்தார்த்த கல்யாணம் பண்றதுக்கு தகுதியானவளா தகுதி இல்லாதவளா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும். நீ நல்ல பொண்ணு, உன்னை விட்டா அவனுக்கு வேற சரியான பொண்ணு அமையுமான்னு எனக்கு தெரியாது துளசி. என் பையன் ஒரு முடிவெடுத்தா அது சரியாத்தான் இருக்கும். நீ உன் மனசை போட்டு தயவு செஞ்சு குழப்பிக்கிறாத துளசி.
அம்மா அது அது வந்து இங்க பாரு துளசி, நீ என் மேல உண்மையான அன்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு நினைச்சா உன் மனசுல இருக்க குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. அண்ணி எதுக்காக இந்த நேரத்துல பேக்கும் கையுமா நிக்கிறாங்க? நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, இந்த வீட்டை விட்டு போயே தான் ஆகணும்னா தாராளமா போயிடலாமா. பெரியம்மா என்னாச்சு? இந்த நேரத்துல அண்ணி ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க? அண்ணி வேற பேக்கோட நிக்கிறாங்க. அது அது வந்து அம்மா, எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா துளசி. உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பெரியம்மா என்ன நடக்குதுங்க? ஏய், கல்யாண வேலை 1000 கிடக்கு, நீ இந்த நேரத்துல இங்க நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு போய் தூங்கு, காலையில வேலை நிறைய இருக்கு. என்ன நடக்குதுங்க? எவ்வளவு நேரமா இந்த ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, சத்தம் வேற கேட்டுச்சு. அதை பார்த்துட்டு தான் நானே என்ன பண்றாங்கன்னு பார்க்க வந்தேன். இப்ப என்னடனா என்ன போய் தூங்கு சட்டுப்புட்டுன்னு காலையில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விளையாண்டுட்டு இருக்காங்களா? மொத்தத்துல இந்த வீட்டுல என்னமோ நடக்குது. ச்சே, இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு பொண்ணு பாக்குறது ஒண்ணுதான் கேடு. துளசியை கடத்தி வச்சுக்கிட்டு என் விருப்பமே இல்லாம எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த கன்றாவி எல்லாம்? இந்த ஆளோட பொண்ணை பார்த்து நான் என்ன செய்ய போறேன்? மாப்பிள, இவெல்லாம் என் பொண்ணு. மாப்பிள, இவதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, காடு சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட போறீங்க. இப்பவே நல்லா பாத்துக்கோங்க. என் பொண்ணுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன். நீங்க அப்படி எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்கன்னா என் பொண்ணை நான் இப்பயே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். பாருங்க எவ்வளவு அழகு என் பொண்ணு. இவ அப்படியே அவ அம்மா மாதிரி. இவ அம்மாவும் இந்த மாதிரி வயசுல இப்படித்தான் இருந்தா. என்ன மாப்பிள, நான் சொல்றது சரிதானே? ச்சே, இந்த ஆளுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா இந்த ஆள் பெத்த பொண்ணுக்கும் அறிவே இல்லை போல. இந்த ஆம்பளைய கூட்டிட்டு வந்தோம், இவன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவா போல. ச்சே, இவர் ஏன் இப்படி பண்றாரு? இந்த ஆள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. முன்ன பின்ன நான் பார்த்தது கூட இல்ல. இன்னைக்குதான் நான் இவனையே பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் அப்பா கேட்கவே இல்லை. என்னையும் அம்மாவையும் கொன்னு போட்டுருவேன்னு ரொம்ப மிரட்டுறாரு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இவனும் நான் தான் பொண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. பேசாமே நிக்கிறானே, ஏதாவது சொல்லலாம்ல? பொண்ணுகிட்ட தனியா பேசணும், இல்ல உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படி ஏதாவது சொல்லலாம்ல? இத்தனைக்கும் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் முடிய வேண்டிய ஆளை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு இந்த அப்பா. நான் என்னதான் பண்றது? பேசாம மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு இவன்ட்ட சொல்லிடலாமா? அப்பா, என்னம்மா? நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ச்சே, என்ன கருமண்டா இது? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் யாருன்னு கூட தெரியாது. முன்ன பின்ன நானும் இந்த பொண்ணை பார்த்தது கிடையாது, இந்த பொண்ணும் என்னைய பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட இவ்வளவு தைரியமா தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதானே இந்த ஆளு பெத்த பொண்ணாச்சே, எவன் கிடைச்சா என்னன்னு தான் தெரியுங்க போல. இவங்க 2 பேரையும் தனியா பேச விட்டா இந்த கல்யாணமே நடக்காதே. இவளுக்கும் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவா, அவனும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் பேசவே விடக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் போன்லயும் சரி நேர்லயும் சரி 2 பேர்த்தையும் பேசவே விட்டுறக்கூடாது. எனக்கு யாரு கூடயும் பேச விருப்பம் இல்ல, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. ஓ போயா. அப்பாடி நல்ல பேர, நாம பேசக்கூடாதுன்னு நினைச்சோம், மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணை பார்த்து தெரிச்சு ஓடுறாரு. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தூரம் தைரியம் வந்துச்சு? அதுவும் நான் இருக்கும் போதே மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க கிட்ட தனியா பேசி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல பாரியா? இல்லப்பா, அது வந்து இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அவனும் நடக்க விட மாட்டான். இந்த கல்யாணம் நான் முடிவு பண்ணது. முடிவு பண்ண தேதியில கண்டிப்பா நடக்கும். போய் கல்யாணம் பண்ணா கல்யாணத்தை பத்தி கனவு வானு. அதை விட்டுட்டு அவங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு மட்டும் நினைச்ச அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட. என்னங்க, உங்க தம்பிக்கு இந்த திமிரு பிடிச்சவள பிடிக்குமா? அவனுக்கு பிடிச்சா நமக்கு என்ன, பிடிக்கலன்னா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வேலை நடந்தா சரிதான். இந்த கல்யாணம் நடந்து நமக்கு சேர வேண்டியது நமக்கு கிடைச்சா நம்ம வேலையை நாம பார்க்கலாம்.
நீங்க வேணா பாருங்களேன், உங்க தம்பிக்கும் அவளை பிடிக்காம, அவளுக்கும் உங்க தம்பிய பிடிக்காம, 2 பேரும் வாழ்க்கையும் நாசமா தான் போகுது. அதுதானே நமக்கு வேணும். அதுக்கு தானே நாமளும் ஆசைப்படுறோம். நமக்கு இதுவும் நடந்து அதுவும் நடந்தா சந்தோஷம்தான். எப்படியோ இந்த துளசிய பகடக்காயா வச்சுக்கிட்டு நம்ம வேலைய நாம சாதிச்சுட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு இவ ஒரு மூலையிலயும் அவ ஒரு மூலையிலயும் தான் கிடக்க போறாங்க. அதுதானமா நமக்கும் வேணும். என்னங்க என்னங்க உங்க தம்பி என்ன விஷ்ணு, பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம எப்படிங்க போகும்? சொந்த அத்தை பொண்ணு, அது எப்படி பிடிக்காம போகும்? ச்சீ, வாய மூடு. விஷ்ணு, பார்த்து பேசு. அவவோ அண்ணி அண்ணி அண்ணி, நீயே எனக்கு அண்ணன் இல்லன்னு முடிவாயிருச்சு. அப்புறம் என்னடா அண்ணி நொண்ணி? ஏ விஷ்ணு, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவரு உன் அண்ணன். என்னண்ணா? யாரு? இவனா? இவன் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் இவனுக்கு தம்பியும் இல்ல. என்னைக்கு இவனோட சந்தோஷத்துக்காக கூட பிறந்த தம்பியோட வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவனுக்கும் எந்த சொந்தமும் இல்ல, எந்த பந்தமும் இல்லன்னு. பாரு விஷ்ணு, நீ இப்படி பேசுறதுனால நீ என் தம்பி இல்லைன்னு ஆயிராது, நான் அந்த வீட்டு பையன் இல்லைன்னு ஆயிராது. யாரு நீயா? எல்லாரோட மனசையும் நோகடிச்சிட்டு எல்லாரையும் உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்ட. இதுக்கப்புறம் நீ எந்த வீட்டுக்கு பையன்? உன்னையெல்லாம் தொலை முழுகி பல நாள் ஆயிருச்சு. ஆனா ஒண்ணு, அப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒரு மகாலட்சுமி தான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நீ என்னைக்கு இந்த மூதேவிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தியோ அன்னில இருந்து என் குடும்பமே நாசமா போச்சு. யாரு? நான் மூதேவியா? இனிமே தாண்டா தெரியும் நான் மூதேவியா இல்ல நீ கட்டிக்க போறவ மூதேவியான்னு. அவ எனக்கு மேல இருப்பா, பார்க்கத்தானே போறேன். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த போறேன்னு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நரகமா தாண்டா இருக்கும். உனக்கும் அவளை பிடிக்காம அவளுக்கும் உன்னை பிடிக்காம ஒவ்வொரு நாளும் உனக்கு நரக வேதனைய நான் காட்டுறேன். ஆனா ஒண்ணுடா, துளசிய பகடக்காயா வச்சுக்கிட்டு நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமா தான் போவீங்க. துளசிக்காக மட்டும்தான் நான் இப்போ இங்க பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இல்லனா நீங்க பண்ற விஷயத்துக்கு இங்க எத்தனை கொலை விழுகும்னு எனக்கே தெரியாது. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவன் இப்ப இவ்வளவு பொறுமையா இருக்கானா அதுக்கு காரணம் துளசி மட்டும்தான். அவ மட்டும் உயிரோட இல்லைன்னு இவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் சொன்ன மாதிரி இங்க எத்தனை கொலை விழுகும்னு நமக்கும் தெரியாதே. நான் அதுல நாமளும் ஒரு ஆளா இருப்போம்ல. ஏச்சி, வாய மூடுறி. இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் துளசி உயிரோட தான் இருக்கா, புரியுதா? நீயே பயந்து எல்லாத்தையும் அவனுக்கு காமிச்சு கொடுத்துறாத, புரியுதா? புரியுதுங்க, ஆனாலும் பயப்படாத, நான் இருக்கேன். நமக்கு வேணும்னா நாம என்ன வேணா பண்ணலாம், புரியுதா? என்ன வேணா பண்ணலாம். ச்சே, என்னடா வாழ்க்கை இது? துளசியையும் கண்டுபிடிக்க முடியாம ஒரு பக்கம் இவ்வாழ்க்கையும் காப்பாற்ற முடியாம தவிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு பேசாம எதுலயாச்சும் தொங்கலாம். என்ன விஷ்ணு, போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டா போல இருக்கு. அம்மா, நீங்க வேற ஏமா நோகடிக்கிறீங்க? பேசாம போங்கம்மா. என்னது நோகடிக்கிறேனா? என்னப்பா பேசுற நீ? உன் விருப்பம் இல்லாம அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க நீ? உன் விருப்பம் இல்லாமையா பொண்ணையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்க? எப்படி இருக்கா உன் பொண்டாட்டி? அழகா இருக்காளா? அம்மா, பேசாம போங்க. ஏன்பா கோவப்படுற? அப்படின்னா என்ன கேட்டுட்டேன்? உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு இதெல்லாம் துளி கூட விருப்பம் இல்லன்னு. தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட நீங்க இதை கேக்குறீங்கன்னா. தெரியுதுலடா, உனக்கே தெரியுதுல நான் ஏன் இப்படி கேக்குறேன்னு உனக்கே நல்லா புரியும். இங்க யாருக்கும் இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கு நாப்ல நான் ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கு துளசிய காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏண்டா ஏண்டா இப்படி துளசி துளசின்னு கிறுக்க பிடிச்ச மாதிரி அலையிற? பாருடா, அவ ஒருத்திக்காக இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே நாசமாக்கணும்னு நினைக்காத. நீ வேற யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நான் சம்மதிச்சிருப்பேன். ஆனா இந்த கேடு கட்டவன் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு இப்படி ஒத்த கால நிக்கிறியடா. அவனால இந்த குடும்பத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த சாக்கடையில போய் விழுகணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் நல்லதே இல்ல விஷ்ணு. இங்க பாருங்கம்மா, எனக்கும் ஒன்னும் அவளை பிடிச்சு போயில நான் கல்யாணம் பண்ணல. அவளை கல்யாணம் பண்ணி 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ, அதுக்கப்புறம் நானே அவளை டைவர்ஸ் பண்ணி தீர்த்து விட்டுருவேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாவே இருங்க.
இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிடுற வேலைய யாரும் வச்சுக்காதீங்க. ச்சே, வெளியே தான் நிம்மதியே இல்லைன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே நிம்மதியே இல்ல. விடு அகிலா, நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? பாத்தீங்களா பாத்தீங்களா அக்கா எப்படி பேசிட்டு போறான்னு? ஒரு பெத்த தாய்கிட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு போறான். நீயும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல அகிலா. அவனும் என்ன விருப்பப்பட்டா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறான். ஏதோ குடும்ப சூழ்நிலை, அதனாலதானே அவனும் கல்யாணம் பண்ணிக்க போறான். நீங்களும் என்ன புரிஞ்சுக்காமையே பேசிட்டு இருக்கீங்களே. இவ்வளவு நாள் ஆச்சு, இதுக்கப்புறமும் அவனுங்க துளசிய உயிரோட வச்சிருப்பாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க? என்னம்மா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலையே. அதான் துளசி உயிரோட இருக்க மாதிரி போன்ல காட்டியிருக்காங்களே. ஒருவேளை கதிரும் உன் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை விஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணாங்களே நம்ம. அதுக்காக கூட துளசிய கடத்திருக்கலாம்ல. இல்லக்கா, இல்லவே இல்ல. என் அண்ணனை பத்தியும் எனக்கு தெரியும், இந்த கதிர் பையலை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். துளசிய கொல்லணும்னு தெரிஞ்சிட்டு இருந்தான். அவன் போய் எப்படிக்கா துளசிய இன்னும் உயிரோட வச்சிருந்து விஷ்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாதான் துளசிய காட்டுவேன்னு சொல்லுவான். நீ நீ என்னம்மா சொல்ற? அப்ப துளசி உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்ல வரையோ? அதுதான்க்கா உண்மை. அதத்தான் இவனுக்கு எடுத்து சொல்றதுக்கு நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றான். துளசி துளசின்னு இவன் பைத்தியம் பிடிச்சு திர்றான்ல. துளசி உயிரோட இல்லாம இருந்தா இவன் வாழ்க்கையே நாசமா போகும்.